Hi friends, welcome to Live Art Chennai. This is Mr. Nivas. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துல போயிட்டு வரைய போகிறோம். அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான இடம். அது என்னன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கோயில் வந்து ரொம்ப முக்கியமான கோயில். ஸோ இது உத்தரமேரூருக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோயில்னால் இது தான். ஸோ இந்த கோயில் தான் நம்ம எலெக்ஷன் எப்படி நடந்தது முன்னாடிலான்றதுக்கான ஒரு எவிடன்ஸ் இருக்குது. குடவலை முறைன்னு சொல்லுவாங்க. அதுக்கான கல்வெட்டு இந்த கோயிலில் தான் இருக்குது. அண்ட் இந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய கல்வெட்டுகள் இருக்கும். உத்தரமேரூருக்கு ரொம்ப பெருமையான இடம் இது தான். ஸோ இதுதான் நீங்கள் நிறைய வரலாற்று புத்தகத்தில் நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எங்கே போகிறோன்றதை சொல்கிறேன். இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அந்த உத்தரமேரூர் நான் படித்த ஸ்கூலு. ஸோ இங்கே நம்ம இந்த கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் இருக்குது. இந்த கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலை க்ராஸ் பண்ணி தான் போகணும். ஸோ இதிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம உத்தரமேரூர்லேருந்து காஞ்சிபுரம் போகிற கீழ் ரோட்டில் இருக்குது இந்த நான் படித்த கவர்மெண்ட் ஸ்கூலு. ஸோ இப்போ இங்கே நம்ம ரைட் எடுத்து நேராக போகணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது மல்லிகாபுரம்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ். நம்ம உத்தரமேரூர்லேருந்து நம்ம பாய்ஸ் ஸ்கூல் போகிற வழியில், கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூல் போகிற வழியில் இருக்கிற ஒரு முக்கியமான வில்லேஜ். ஸோ நாங்கள் இதை தாண்டி தான் எப்போவுமே போவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து நம்ம ஸ்கூலோட ஃப்ரண்ட் ஆர்ச் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் அரசினர் மேல்நிலைப்பள்ளி உத்தரமேரூர் போட்டிருப்போம். இதுதான் என்ட்ரன்ஸு. இது வழியாக தான் நாங்கள் உள்ளே போவோம். ஸோ ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கிரவுண்ட் இருக்கும், ரைட் சைடில் ஃபுல்லாக மரமாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் பாருங்கள், லெஃப்ட் சைடில் கிரவுண்ட் தெரியும் உங்களுக்கு. அங்கே தான் நாங்கள் ஃபுட்பால், கிரிக்கெட் எல்லாமே ரெகுலராக விளையாடுறது. இப்போ ரைட் சைடில் நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் நிறைய நியூ பில்டிங்ஸ்லாம் வரும். இது நாங்கள் படிக்கும்போது அப்போ கட்டின புது பில்டிங். இதில் வந்து அடுத்து பார்த்திங்கன்னா பவழ விழா கட்டடம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஸ்கூல் ஆரம்பித்து பவழ விழாலாம் செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நேராக உள்ளே போனோம். இதுக்கப்புறம் தாண்டி போனால் தான் ஸ்கூல் கேட்டு. இந்த கேட்டுக்குள்ளே தான் போனீங்கன்னா நிறைய கிளாஸஸ்லாம் இருக்கும். பட் ஆனால் இப்போ நாங்கள் போகும்போது பார்த்தா ஃபுல்லாமே பாழடைஞ்சு அந்த பழைய பில்டிங் எல்லாமே இடிஞ்சிருந்தது. சுற்றி பார்த்தா பில்டிங்ஸே கிடையாது. அந்த பழைய பில்டிங் எல்லாமே டிமாலிஷ் பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டென்னிஸ் விளையாடுற இடம். ஸோ அப்படியே உள்ளே போனாக்கா இங்கே லெஃப்ட் சைடில் பில்டிங்ஸ், இங்கெல்லாம் நம்ம எங்களோட ஜுவாலஜி அண்ட் பாட்டனி லேப்லாம் இருந்தது. ஸோ அது எல்லாமே இடிச்சிட்டாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நினைவு சின்னம் ஒன்று வச்சுருப்பாங்க இங்கே காலேஜில், ஸ்கூலில். ஸோ இந்த நினைவு சின்னம் இங்கே நிறைய பசங்க வந்து உட்காந்து விளையாடுவோம். ஸோ நானும் ட்ராயிங்க்கு ரெடி ஆகிட்டேன். அங்கே இருக்கிற லோக்கல் பையனை ஒருத்தனை பிடிச்சி அங்கே விளையாடுற குட்டி பசங்களை கூப்பிட்டு வரையலான்னு சொல்லிட்டு ஐடியா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பென்சில் ஷார்ப் பண்ணிக்கலாம். ஸோ வரைய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மாடல் பேர் வந்து சிவராக் சந்தோஷ். ஸோ அவர் அங்கே லோக்கலில் இருக்கிற பையன். ஸோ அவர் அங்கே வந்து இங்கே உத்தரமேரூர் ஸ்கூல் படிக்கிறாரு. ஸோ நமக்கு அங்கே போய் கூப்பிட்டதும் அவர் தான் மாடலில் உட்காந்தார். ஸோ அவரை தான் நம்ம வரைய போகிறோம். யூஸ்வலாக நம்ம கண்ணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அங்கே சுற்றி நிறைய குட்டி பசங்க இருந்தாங்க. ஸோ மாடலையும் காமிக்கணும் இல்லையா, மாடலை பார்த்துக்கோங்க. ரொம்ப பயங்கரமான பேச்சாளர் அவர், பயங்கரமாக பேசுகிறாரு. ஸோ அவருக்கு பின்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க வில்லேஜ் ஆளுங்களாம் நம்ம வரைகிறத பார்த்துட்டு அவங்க கமெண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க. அவரும் திருப்பி அவங்கள கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவுட்லைன் அப்படியே ப்ராசஸ் பண்ணிகிட்டே வந்தோம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, அவரை ரொம்ப பொறுமையாகவே ரொம்ப அழகாக உட்காந்துட்டு இருந்தார். ஷேக் பண்ணாமல் ரொம்ப கேஷுவலாக, அவருக்கு ரொம்ப பொறுமை இருக்குது. ட்ராயிங் முடித்து நான் ஹேர் ஷேடிங் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த பசங்க எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அங்கே விளையாடிட்டு இருந்த பசங்க எல்லாமே நம்ம அங்கே ஸ்கூல் போயிட்டு அங்கே யாராவது பிடிச்சி வரையணுன்றது தான் ஐடியா இருந்தது. பட் அந்த சமயம் அங்கே விளையாடிட்டு இருந்த பசங்களை கூப்பிட்டோம். ஸோ இதில் இவர் மட்டும் வரேன்னு சொன்னார். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு சொல்லியிருந்தார்.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் முடிச்சுட்டு ஸ்கின் ஏரியா, ஹைப்ரோ அண்ட் ஐபால் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபினிஷ் பண்ணிகிட்டே வந்தோம். கேமரா வந்து டாப் ஆங்கிள் மரத்து மேலெலாம் ஏறிலாம் ஷூட் பண்ணாங்க. நமக்கு எந்தெந்த ஆங்கிள் வசதியாக இருக்கோ எல்லாமே எடுத்தாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நானும் ஃபினிஷ் பண்ணிகிட்டே வந்தேன். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான என்ன விஷயம்னா, இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அங்கே லோக்கல் பசங்க ஜாலியாக விளையாடிட்டு, அங்கே ஸ்கூல் கிரவுண்ட் பக்கத்தில் இருக்குங்கிறதுனால மோஸ்ட்லி ஸ்கூல் கிரவுண்டில் தான் விளையாடிட்டு இருப்பாங்களாம். ஸோ அங்கே இருக்கிற மரங்கள் அதை சுற்றியே இவங்க ஜாலியாக விளையாடிட்டு, அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலை சுற்றி இருக்கிற மரங்கள், அங்கே இருக்கிற கிரவுண்டு தான். ஸோ அந்த ஸ்கூலாக எனக்குமே அங்கே போனதுக்கப்புறம் நம்ம பழைய ஸ்கூல் போனதுக்கான ஒரு ஞாபகம் வந்துருச்சு. நான் ஸ்கூல் படித்த அந்த காலகட்டத்தில் இருந்த நினைவுகள்லாம் எனக்கு வந்தது. பட் ஆனால் அங்கே பார்க்கும்போது நாங்கள் படித்த பில்டிங்ஸ் எதுவுமே இல்லை. பார்க்குறதுக்கு ஒரு பாழடைஞ்ச இடம் மாதிரி, ரொம்ப ஜமீன் கோட்டை பேய் பங்களா மாதிரி நிறையா இருந்தது. ஸோ மரங்கள்லாம் அப்படியே இருக்குது. பட் ஆனால் பழைய கட்டடங்கள்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அப்படியே நம்ம ஃபேஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெக் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக ஒரே பென்சிலில் தான் பண்ணுறேன். 8B பென்சில் உங்களுக்கு தெரியும். 8Bயில் வந்து ஸ்டெட்லர் பிராண்டு. இது மேட் இன் ஜெர்மன். ஆக்சுவலாக லூமோகிராஃப் பென்சில்னு சொல்லுவாங்க. நீங்கள் அமேசான்லேயே கிடைக்கும், நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா. ஒரு பென்சில் 95 ரூபீஸ் சம்திங் ஏதோ வரும். ஸோ இப்போ நான் வரைய ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அவங்க இருக்கிற குட்டி பசங்க எல்லாம் ரொம்ப ஜாலியாக பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஆரம்பத்தில் யாருமே வர மாட்டேன்னு சொன்னவங்க கூட இது வரைஞ்சதை பார்த்ததுக்கப்புறம் என்னையும் வரைஞ்சிட்டு தான் போகணுன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் நமக்கு டைம் இல்லை. ஸோ அடுத்த முறை வந்து வரைகிறேன்னு சொல்லிவிட்டு நம்ம கிளம்பிட்டோம். அண்ட் அவங்க மதர் வந்து இடையில வந்துட்டாங்க. இந்த பையனோட மதர். அவங்க இந்த மற்ற பசங்கள்லாம் போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா பயந்து வந்தாங்க, என்ன பண்ணுறாங்களோன்னு தெரியாமல் வந்துட்டு. அப்புறம் என்கிட்ட பேசினாங்க. சொன்னேன், இந்த மாதிரி வீடியோ பண்ணுறோம் யூடியூப்காக, எது பண்ண போகிறோம். அப்புறம் சரி சார் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அந்த வில்லேஜ் மக்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ட்ராயிங் வீடியோவும் கேட்டிருந்தாங்க. சரி அனுப்பலாம்னு சொல்லிவிட்டோம். அண்ட் இப்போ இந்த ட்ராயிங் பார்த்தீங்கன்னா, இப்போ ஷர்ட் பார்த்துருப்பீங்க. ஷர்ட் ஆக்சுவலாக அதில் இருக்கிற ஷர்ட்டை நான் பண்ணலை. பட் கொஞ்சம் சின்னதாக எனக்கு ஈஸியாக முடிக்கிற மாதிரி மாடிஃபை பண்ணிட்டேன். பட் அதில் இருக்க மாதிரி இல்லைனாலும் பட் பார்க்குறதுக்கு அந்த ஷர்ட்டில் இருக்கிற அந்த செக்ஸ் மாதிரி வந்துடும். ஏன்னா அதில் இருக்க மாதிரி டிட்டோ பண்ணணுன்னா ரொம்ப டைம் ஆகும். அண்ட் அந்த பையனும் ரொம்ப உட்கார மாட்டான். அவன் சாப்பிடாமையே ரொம்ப நாள் உட்காந்துட்டு இருந்தான். நான் போனதே டைம் 1 o'clock மேலே ஆகிடுச்சு. ஸோ ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம வந்துவிட்டோம். ஸோ ஃபினிஷ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோ வந்து வேறு இடத்துல இருந்து போய் ஷூட் பண்ணி போடலான்றது ரொம்ப ஐடியா வச்சுருக்கோம். ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை அடுத்த முறை சந்திக்கிறேன். பாய்.